நட்ட நடு இரவில் முகத்தில் முகமூடி, மேல் சட்டை இல்லை, அரைக்கால் ட்ரவுசரோடு ஏதேனும் கிடைக்குமா என்று வீட்டினுள் நுழைந்த மர்ம நபர். சத்தம் கேட்டு ஐயோ அம்மா என்று பதறி அடித்து ஓடிய சிசிடிவி காட்சிகள். கரூர் வாங்கல் அடுத்த மாரிகவுண்டம் பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தான் மனோகரன். இவர் இப்போ கரூர்ல கடும் வெப்பம் நிலவறதுனால தன்னோட குடும்பத்தோட வீட்டுக்கு வெளியே தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. நடு இரவுல மர்ம நபர் முகத்தை மூடிக்கிட்டு உறங்கிட்டு இருந்தவங்கள டார்ச் லைட் அடிச்சு நகையை திருட முயற்சி பண்ணிருக்காரு. அப்போ திடீர்னு சத்தம் கேட்கவே அங்கிருந்து மெதுவா தப்பிச்சு ஓடி போயிருக்காரு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வருது. கடந்த சில மாதங்களாவே வட மாநிலத்தவர்கள் இந்த மாதிரி சம்பவத்துல ஈடுபடுறது தெரிய வந்திருக்கு. இப்ப மறுபடியும் இதே மாதிரி நடந்தது அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி. நல்ல வேளையா அதிர்ஷ்டவசமா யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல. தஞ்சை பெரிய கோயில் சித்திரை பெருவிழா கோலாகலமாக நடந்ததற்கு காரணமான இரவு பகல் பாராமல் தூய்மை பணியில் ஈடுபட்டவர்களுக்கு, அந்த தேரோடும் வீதிகளின் தேவதைகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வயிறார அளிக்கப்பட்ட பிரியாணி விருந்து. தஞ்சை பெரிய கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த வாரம் தேரோட்டத்துடன் கோலாகலமாக நடந்து முடிந்தது. விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவையொட்டி தஞ்சை மாநகராட்சி சார்பில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தேரோட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவும் தேரோட்டம் நடந்து முடிந்த பின்பும் இரவு பகலாக 4 ரத வீதிகளிலும் தூய்மை பணியை செவ்வனே மேற்கொண்டனர். ஆங்காங்கே பக்தர்கள் வீசிய குடிநீர் பாட்டில், நெகிழி பொருட்கள் மற்றும் அன்னதானம் நடைபெற்ற இடங்களில் வீசி எறியப்பட்டு கிடந்த வாழை இலை, பாக்கு மட்டைகள், உணவு கழிவுகளை உடனுக்குடன் அகற்றி தூய்மைப்படுத்தினர். அவர்களது மகத்தான பணியின் எதிரொலியாக 4 ரத வீதிகள் மற்றும் தஞ்சை நகரம் முழுவதும் தூய்மையாக காட்சியளித்தன. இதனை பாராட்டும் நிகழ்வாக தூய்மை பணியாளர்களின் அர்ப்பணிப்பு மிகுந்த சேவையை பாராட்டும் விதமாக தஞ்சை ஜோதி அறக்கட்டளை சார்பாக 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், ஓட்டுநர்கள், மேற்பார்வையாளர்கள், பரப்புரையாளர்கள் உள்ளிட்டோரை குடும்பத்தோடு கலந்து கொள்ள செய்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, முட்டை, தயிர் சாதம், ஐஸ்கிரீம் உள்ளிட்டவற்றை விருந்தாக அவர்களுக்கு வழங்கி கௌரவம் செய்து அவர்களுக்கு நன்றி கூறினர்.